வணக்கம். நான் அனைத்து ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவள சங்கத்திலிருந்து பொன்பாண்டியன் பேசுறேன். அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில ஒரு கொலை நடந்துருச்சு. சுர்ஜித் என்ற ஒரு இளைஞர், எங்க சமூகத்தை சேர்ந்த இளைஞர், கவின் என்ற ஒரு இளைஞரை ஆத்திரத்துல வெட்டி கொன்னுட்டார் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது ஆணவ கொலை. இது அடக்குமுறையை அத்துவிட்டு இது ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு நிறைய அரசியல் தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் நிறைய பேசினாங்க. எல்லாத்தையும் நம்ம இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஆணவ கொலை நடக்குது? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது? முதல்ல ஒரு உயிரை எடுப்பதற்கோ கொல்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை சுர்ஜித் என்ற ஒரு இளைஞர் அதை தவற செஞ்சிட்டாரு. அதுக்கு உண்டான தண்டனை என்னங்கிறத அரசாங்கம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அதை பார்த்துக்கணும். இதை நான் நியாயப்படுத்த விரும்பல. ஒண்ணு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2 குடும்பங்களுக்கு இடையே நடந்த ஒரு விவகாரம். இந்த விவகாரத்துல கொலையில போய் முடிஞ்சிருச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையே அந்த சமூக தலைவர்கள், குறிப்பாக புதிய தமிழகம் சேர்ந்த ஷியாம் கிருஷ்ணசாமி, அவங்க தந்தையார் டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் நிறைய சமூக தலைவர்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குழுத்து சமுதாயத்தையும் ரொம்ப தற்கொலையாக மேடை போட்டு பேசும் அளவுக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் சமுதாயம் இன்னைக்கு என்ன அந்த அளவுக்கு இருக்கா, இல்லை எங்கள் சமுதாய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தேவையற்ற கொலை, இது ஆணவ கொலை, இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே கூப்பாடு, ஒரே ஒப்பாரி வைக்கிறீங்க. அது வருத்தம் தான். ஆனா காதல் என்பது என்ன? அது பொதுவான வார்த்தை தான். ஏன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய இளைஞர்களுக்கு, அதாவது மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், நன்றாக படிக்கிறீங்க, அரசு உத்தியோகத்தில் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, குறைந்த மதிப்பெண் எடுத்தாலே நல்ல ஒரு அதிகாரி ஆகும் வரைக்கும் அதற்கு நிறைய உங்களுக்கு சலுகைகளை அரசாங்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டு, கை நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு, உங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு, உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து நீங்க நல்லபடியா நீங்க போய் அடுத்த நகருக்கு போகலாம். அதை விடுத்து தேவையில்லாம உயர்ந்த சாதின்னு தெரியுது. அதாவது உங்களுக்கு குறிக்கோள் என்ன? இந்த அரசியல் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, தொல் திருமாவளவன் அவர்கள் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க? அத்துமீறு அடங்கமறு, இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி, அதாவது தெற்கே தேவர் மற்றும் தேவேந்தர்கள் மற்றும் தேவேந்திர வேளாளர் அனைவருமே இன்னைக்கு ஒரு சகோதரத்துவத்தை விரும்பி நன்றாக மிகவும் சிறப்பாக தொழில் ரீதியாகவும் ஒரு அலுவல் ரீதியாகவும் இன்னைக்கு நட்பு வட்டாரத்தில் அரசியலும் சரி நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க. இந்த நட்பு வட்டாரத்தை கெடுப்பதற்காகவே சில சமூக விரோதி தலைவர்கள் இன்னைக்கு உருவாகி கடந்த 20-25 ஆண்டுகளாக இருவேறு சமூகத்திலையும் பிரித்து அரசியல் செஞ்சுக்கிட்டு எங்கேயாவது இருப்பாங்க. திடீர்னு வந்துடுவாங்க. இப்படி ஒரு ஏதாவது கொலை விழுந்துருச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா திடீர்னு மேடை போட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது இந்த முக்குளத்து சமுதாயத்தை பேசணும்னா அவளுக்கு அவ்வளவு ரொம்ப இனிப்பா இருக்கு போல. கொலை நடந்தது தவறு தான். அது யார் ஒரு உயிரை எடுப்பதற்கு, ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிர், இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் அவனிடம் செல்ல வேண்டும், தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குண்டான தண்டனை அவர் பார்த்துக்குவார். இதுக்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாக புதிய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு. செய்தி சேனல் கேட்குறாங்க, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மீது தொடர்ந்து அத்துமீறல் நடக்குதுன்னு கேட்குறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்றாதீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? முதல்ல நிறுத்துங்க. எல்லாம் இந்த மரவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய எங்கள் ஆட்கள் மேலே அத்துமீறாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் அத்துமீறவில்லை, யாரும் அடக்கி ஆளவும் இல்லை. அவரவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலையும் இருக்காங்க. எங்களுடைய சமூக இளைஞர்கள் நன்றாக படித்து இன்னைக்கு மென்பொருளியாளராக, சிறந்த கட்டடக்கலை நிபுணர்களாக இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு எங்களுடைய முக்குளத்து சமுதாயம் சேர்ந்த மாணவர்களும் எங்களுடைய இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் இன்னைக்கு சென்றிருக்காங்க. அவர்கள் சென்ற இடமெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரியான சமூக விரோதி தலைவர்களால் கேட்டு ஒரு சில பேர் செய்கின்ற தவறினால் இப்படியான ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆணவ கொலை இல்லை, இது ஆத்திரத்தில் நடந்த கொலை. ஆணவ கொலை என்று நாங்கள் ஏதாவது எங்கள் சமுதாயம் சேர்ந்த மாணவர்கள் தவறு செய்துவிட்டு அது ஆணவ கொலை என்று மாற்றி விடுகிறார்கள்.
கொலை செய்வது குற்றம்தான். அதுக்காக வந்து இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை சொல்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலிலே வந்து இந்த தலைவர்களாக என்ன சொல்ல வேண்டுமென்றால், அந்த பேட்டியில பார்த்தீங்கன்றால், அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, எதுக்கு வந்து வந்து மாநாடு போடுறாங்க, ஜாதி அமைப்புகள் வச்சுருக்காங்க, குரு பூஜை எதுக்கு நடத்துகிறாங்க, தேவரைய பசுமன் தேவர் சித்த தேவர் திருமணர் அவர்கள் வந்து தெய்வ திருமணர் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பலமுறை வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து குரல் கொடுத்து மாற்று சமுதாய மக்களையும் அரவணைத்து, அதாவது ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், சாதி பார்ப்பவன் சண்டாளன் என்று சொல்லியிருக்கிறார். இது கூட வந்து படித்த இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியவில்லையா? எனவே வந்து சாதி அமைப்புகள் வச்சிருக்கவங்க வந்து எங்களுடைய சமுதாய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு தான் வச்சிருக்கோம். அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் சமுதாய இளைஞர்களை நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல நம்ம சமுதாயத்திலே நல்லா படித்த பிள்ளைகள் இருக்காங்க, இதை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நல்லா நன்றாக படித்த இளைஞர்கள் என்றால் நம்ம சமுதாயத்துக்கு நட்புறவை வையுங்கள், பிற சாதியுடன் நட்புடன் இருங்கள், நம்ம சமுதாயத்திற்கு வந்து ஒரு ஒற்றுமையுடன் இருங்கள் என்று நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு அடுத்த சாதி பெண்ணை பார், உயர்ந்த சாதிகளை வந்து நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள், அந்த பெண்ணை பார், இந்த பெண்ணை பார், நாங்கள் அரசியல் தலைவர் இருக்குன்னு பார்த்து கொண்டு வந்தால் இப்படி தான் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஒன்று செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு முதல்ல வந்து அதுக்காக சாதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? முக்குலத்திலே மூத்தவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். இந்த நாட்டிற்காக இரத்தம் சிந்தி புரட்சி செய்த கூட்டம், மறவர் கூட்டம். எனவே இந்த முக்குலத்து சமுதாயத்திலே மிக பெரிய அளவிலே சொத்துக்களையும் உயிர் பலிகளையும் கைகாலில் இழந்து இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கின்ற அந்த முக்குலத்து சமுதாயம் தான். ஏனைய சமுதாயத்தில் நான் யாரும் குறை சொல்ல விரும்பல, எங்கள் சமுதாயத்தை மட்டும் தான் நான் பேசுகின்றேன். அனைவரும் அவர்கள் பாடுபட்டிருக்கலாம். ஸோ அது நமக்கு கருத்து தேவையில்லை. ஸோ எங்கள் சமுதாயத்தை தேவையில்லாமல் யாரும் சீண்ட வேண்டாம். 2 குடும்ப பிரச்சனைகளை வந்து ஒரு சமுதாய பிரச்சனையாக இன்னைக்கு தூண்டிவிடுவதற்கு புதிய தமிழகத்தை சேர்ந்த ஷியாம் கிருஷ்ணசாமி என்கிற ஒரு நபரும் அவருடைய தந்தையாரும் தென் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே கடந்த 20-25 ஆண்டுகளாக ஜாதி கலவரத்தை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் தேவர் தேவேந்திரர் மக்கள் மற்றும் ஏனைய சமுதாய மக்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்காங்க. இந்த ஒற்றுமைக்கு உழைப்பது தான் இந்த 2-3 தலைவர்களுக்கும் வந்து கொள்கை. இவர்கள் சமுதாயத்துக்காக இவர்கள் இதுவரைக்கும் எதுவும் செய்ய மாட்டார்கள். கொலை விழுந்தோன்னா உடனே துட்டிக்கு போயிடுவாங்க, அங்கே போய் பேட்டி கொடுத்துருவாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இந்த சம்பவங்கள் வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுபோல் நம்முடைய சகோதர சகோதரிகளே அனைவரும் படித்து தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு நன்றாக வாழ்க்கையில் முன்னேறி சமுதாயத்திற்கு பெயர் எடுக்க வேண்டும் என்று நம்ம முக்குலத்து சமுதாய உறவுகளையும் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.